ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா பரிமளம் அண்ட் கோ அந்த மூவியை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம் வீடியோக்கு. ஃபஸ்ட்டு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 10 crores தான் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மூவியோட காட்சி அமைப்பும் சரி, லொக்கேஷன் எல்லாமே சரி, ரொம்ப எவ்வளோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற எவ்வளோ இருக்கோ அதே சீக்வன்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு இந்த மூவியில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கேரக்டரோட நேம் சூப்பராக இருந்தது. மெயின் லீட் கேரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா அவர் நேம் தான் பரிமளா. அவங்க ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா சுத்தந்திரம். அவங்களோட பொண்ணு நேம் பார்த்தீங்கன்னா பராசக்தி. அதுக்கப்புறம் ஒரு வில்லன் இல்லை, அவர் தான் படத்தோட ட்விஸ்ட்டு. அவரோட நேம் பார்த்தீங்கன்னா எம்பெருமான். அந்த மாதிரி கேரக்டரோட நேம் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயினாக இந்த கதையோட கருன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொடுக்குறது தான் இந்த மெயினோட படத்தோட கதையே. ஆக்சுவலாக இந்த கதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் மூவி. அதுதான் இந்த பரிமளம் அண்ட் கோ படம். பார்த்தீங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே நல்லா காமெடியாக சூப்பராக போயிடுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் கிட்ட நெருங்கும் போது தான் ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் வருது, ஒரு பிரேக் வருது. அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் என்னன்னா இன்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன் கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு படத்துக்கு இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ் இது மூணுமே கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் எந்த ஆடியன்ஸாக வந்தால் கூட அது கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. பட் எனக்கு இன்ட்ரோ எல்லாமே கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோ ஓகேவாக இருந்தது. பட் இன்டர்வல் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்து நல்லா வச்சுருக்கலாமே. ஏதோ படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்டர்வல் மட்டும் ஏதோ கட் பண்ணி ஒரே ஒரு சீன் மட்டும் வைக்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்டகனிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் ஒரு ஆனால் நெகட்டிவ் ஷேடில் அடிச்சிக்க முடியாத மாதிரி நடிச்சிருக்காரு சாண்டி மாஸ்டர். அந்த ஒரு விஷயம் எனக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. பட் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அது ஏனோ தானோன்னு வச்ச மாதிரி இருக்குது. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான். அண்ட் கிளைமேக்ஸ் ஓகே. அண்ட் காமெடி என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கே ஜிகே சினிமாவில் தான் பார்த்தேன், எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு என்னோட ஏஜ் கேட்டகரி 28, 29, 30 இந்த ஏஜ் கேட்டகரிலாம் ஓரளவு சில காமெடி மட்டும் தான் சிரிப்பு வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நேமும் நல்லா இருந்தது. அந்த நேம்னா விக்னேஷ் சிவன் தாக்கப்பட்டார். பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உயிர் உலகுன்னு வச்சுருக்காங்க. அந்த கேமும் கொஞ்சம் நல்லா இருந்தது. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியாக உட்காந்து எந்த ஒரு வல்கரிட்டி சீன், எந்த ஒரு அடல் காமெடி எதுவும் இல்லாமல், ஆனால் எப்படி இருந்தால் பேட் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க. பேட் வாட்ச் யூஸ் பண்ணாமல் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா என்ஜாயான சூப்பரான படம் இது. ஃபேமிலியே கண்டிப்பாக பார்க்கலாம், தைரியமே போய் பாருங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக், மற்றபடி படம் ஆல்வேஸ் சூப்பர். அண்ட் ஊர்வசி மேம் காமெடியில் சான்ஸே இல்லை. அப்படியே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்தது சில டைம்லாம். எங்கள் அம்மாவை அந்த மாதிரி தான் லொடலோட சில டைம் எங்கே எப்படி பேசணும்னு தெரியாமல் நல்லா பேசுவாங்க. அது மாதிரி தான் அதில் ஒரு சீன் வரும். அப்படியே பேசும்போது நானும் அப்படியே பல்ல பயங்கரமாக கிடைப்பேன். அப்படியே எங்கள் அம்மா பார்த்து அப்படியே கோவப்படுறோன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அந்த சீக்வன்ஸ் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரியே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் படத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாகிடுச்சு. ஃபைனலாக இந்த படம் யாரெல்லாம் பார்க்குறாங்க எல்லாருமே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்மால் பட்ஜெட் மூவி தான், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதில் பார்ட் 2 இருக்குது. ஸோ பார்ட் 2 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை போய் ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்துக்கு ஓவராலாக 100க்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னா ஒரு 70 மார்க் கொடுப்பேன். ஏன்னா படம் ஒரு சொல்கிறது நல்லா இருக்குது, ஒரு ஃபேமிலியாக எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. அதர்வைஸ் படத்தில் நான் அதான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் எதிர்பார்த்த போன அளவு எனக்கு அந்த படத்தில் நிறைய விஷயம் கிடைக்கல. பட் பாண்டியராஜன் கதகளி மாதிரி அடுத்தது கதகளிக்கு அப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஃபேமிலியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கிறது நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். And thank you so much guys, and thank you so much.